அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயி அம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி சிம்ம ராசிக்கு இந்த மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்துடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு வந்துடலாம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார் குடும்பஸ்தானத்தில். 7ஆம் இடத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்குது. சூரிய பகவான் 14ஆம் தேதி வரலும், ராசிநாதன் 14ஆம் தேதி வரலும் 8ஆம் இடத்துல இருப்பார். 14க்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 9ல் பார்த்தா குரு பகவான் இருக்கிறார். ஏப்ரல் மாதம் தொழில் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பார்க்கலாம். தொழில் ஸ்தானாதிபதி 10க்கு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிருக்கிறார். இது பெரிய கெடுபலன்னு சொல்லிட முடியாது. 8ஆம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கிறாரு, அதனால் கெடுப்பாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார். ஏன்னா 8ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அதாவது 2ஆம் இடத்துக்காரர் நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறனால பெரிய கெடுபலன் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போது 8ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் தொழிலில் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் திடீர்னு கிடைக்கும். இதுவரையிலும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பண வரவுகள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமையும். அதாவது யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அது வரக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். ஏன்னா ராகு பகவானும் அங்கேயே இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். சூரிய பகவான் 8ஆம் இடத்துல ராகு பகவானோட கிரகண தோஷ நிலையில் இருந்தாலும் கூட இவருடைய நண்பரான புதன் அங்கே நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு யோக நிலையை தான் கொடுப்பாரு. 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால தொழில் இன்னும் வலுவடைஞ்சு நல்ல நிலையில் தான் இருக்கும். குரு பகவானோட சேரும் பொழுது இன்னும் தொழில் நல்ல நிலைமையில் இருக்கும். அப்போது ராசிநாதன் மேசத்தில் உச்சம் அடைகிறது நல்ல விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயம்தான். அதனால் தொழில் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. குடும்ப நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம். குடும்பாதிபதியான புதன் 8ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் ராஜயோகம்ன்ற அமைப்பில் இருக்கிறனால இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறனால பெருசாக கெடுத்துட மாட்டார். ஏன்னா அங்கே நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. நீச்சம் அடைஞ்சிருந்தால் கெடுத்திருப்பார். நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கனால அது ராஜயோகமாக மாறி நல்ல தனவரவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன வம்பு வழக்குகள் நீங்கி நல்ல முறையில் போகக்கூடிய காலமாகவே இந்த ஒரு மாத காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தன் சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தன் சுகத்தை சொல்லக்கூடிய விருச்சிக ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சனி பகவானோட இருக்கிறதுனால கொஞ்சம் சுகத்தில் பிரச்சனை இருக்கும். தன் சுகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லலாம். அவரே 9க்கான பாக்கிய அதிபதியாகவும் வரதுனாலையும் கொஞ்சம் இந்த மாதம் தன் சுகம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய தேவையை சரி செய்து கொள்ளக்கூடிய நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது. இல்லத்தரசிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 7ல் சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோணமாய் உட்காந்துருக்கிறாரு. அங்கேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள், மன சஞ்சலங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் வேகத்தையும் கோபத்தையும் காட்டக்கூடியவர். அவர் சனி பகவானோடு இருக்கும் பொழுது ஒரு வேகமும் கோபமும் ஒரு மந்தத்தன்மையும் சேர்ந்து ஒரு மாதிரியான கலப்பு பலனை தந்துடுவார். அதனால் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதம் நல்லாயிருக்கும். யாரும் பெருசாக வாக்குவாதம் பண்ணிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வர பிரச்சனைகள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடத்து அதிபதி 9ல் போயிருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். குழந்தைகளுடைய நிலைகளை பற்றி பெருசாக கவலை கொள்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்துல கிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அங்கு சூரிய பகவான் இருக்கிறனாலே கொஞ்சம் கவனமாக இருக்க தேவை. 14ஆம் தேதி வரலும். அதுக்கு பிறகு பெரிய அளவில் குழந்தைகள் மேலே வருத்தப்படுற அளவுக்கு கவலைப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் மேலே இருக்கிற வருத்தமும் கவலைகளும் நீங்கக்கூடிய மாதமாக தான், அதாவது ஏப்ரல் 14க்கு பிறகு நல்லாவே இருக்கும். சிம்ம ராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2க்கு அதிபதி அதாவது வித்தைக்காரகன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறனால கொஞ்சம் படிப்பில் கண்டிப்பாக கவனம் தேவைப்படுற மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும். குரு பகவான் 9ல் இருக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். யாராவது உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல வழிகாட்டிகளாக அமையக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுவும் 14க்கு பிறகு, ஏப்ரல் 14க்கு பிறகு உங்களுக்கு வழிகாட்டும் நபர்கள் மூலமாக நீங்கள்
பயணம் செஞ்சிங்கன்னா இந்த மாதம் படிப்புலையும் சிறப்பாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இது அமையும். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் வீட்டு அதிபதி 7ல் செவ்வாய் பகவானோட அமர்ந்திருக்கிறாரு. அப்போ இரத்த சோகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரத்தம் மூலமாக வரக்கூடிய அலர்ஜிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். கை கால் வலி, உடல் வலி, மூட்டு வலி, பாத வலி, பாத எரிச்சல், இந்த மாதிரியான உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதை தவிர பெரிய அளவில் இங்கே பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா சுகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறனால சின்ன சின்ன இந்த பிரச்சனைகளை தவிர்த்துட்டோம்னா மற்றபடி நல்லாவே இருக்கும். உடல் சுகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பெரிய அளவில் மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இது இருக்காது. அந்த வகையில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் மிகச்சிறப்பாக தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிறதுக்கும் இப்போ இந்த மாதம் நடந்துகிட்ருக்கிற கிரக அமைவுகளும் ஒன்றா இருந்ததுனாவோ, அதாவது உங்களுக்கு யோக தசையோ புத்தியோ நடந்ததுன்னா இன்னும் சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிடும் சிம்மராசிக்காரர்களுக்கு. யோகர்களுடைய தசைகளும் புத்திகளும் நடக்கும்போது நல்ல அமைப்பையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே ஏப்ரல் மாதம் முழுக்கவே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.